ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் காடை 65 செய்ய போகிறோம். அல்டிமேட்டாக 6 காடை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனு சீரகத்தூள், அடுத்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. தேவை காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை 1 சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தா தான் மசாலா உடையாமல் இருக்கும். அதில் போட்டு நல்லா பரட்டிட்டு பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, கார்ன்ஃப்ளவர் 1 கை போட்டிருக்கேன். நல்லா கலக்கிட்டு அதில் பரட்டி அப்படியே ஊற வச்சிடலாம். இது கூட லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம் தேவைன்னா, இல்லாட்டி வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். லெமன் புழிஞ்சிக்கலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். முட்டை சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் அந்த உப்பு மசாலா எல்லாம் உள்ளே சார்ந்து நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. பாருங்கள், ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா சாம்பாருக்கு, ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு. பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று மசாலா ஒட்டாமல் எப்படி இருக்குது பாருங்கள். முட்டை ஊற்றுனதுனால தான் இந்த மசாலாலாம் ஒட்டலை. எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். மசாலா ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது, அப்படியே கடையில் தான் இருக்கும். அது சிக்கன் வறுத்தாலும் இதே மாதிரி தான் நம்ம போடணும் மசாலா. முட்டை ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு ஊற வச்சுட்டு போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு வறுத்துட்டேன். இப்போ காடை 65 ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு வாசமாக வறுத்தாச்சு. நீங்கள் எந்த குழம்புக்குனாலும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்களே இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டலில் காடை வறுக்கிற மாதிரியே வறுத்தாச்சு. ஹோட்டல் வறுவல் மாதிரி தான் இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.